ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா மில் மேக்கர் கோலா உருண்டை செய்ய போகிறேன். ஒரு கப்பு போல் எடுத்து ஊறினோன்னே இவ்வளோ அதிகமாக வந்திருக்குப்பா. நல்லா ஹாட் வாட்டர் கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்புறமா பச்சை தண்ணியை வெறும் நார்மல் வாட்டர் கொஞ்சம் மேலே ஊற்றி விட்டுட்டு அப்புறமா அக்கா புழிஞ்சு எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், வாட்டர் இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நார்மல் வாட்டரில் போட்டு அக்கா அள்ளி வச்சுருக்குறேன், அவ்வளோதான். வாட்டர் இல்லாமல் புழிஞ்சு நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு குறப்பாக சுற்றி எடுத்துக்கணும். நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது நார்மல் வாட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் அது ஹாட்டாக இருந்துச்சு, அக்காவால் புழிய முடியல. இப்போ நார்மல் வாட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் ஆறிடுச்சு, அக்கா புழிஞ்சு எடுத்துருக்கிறேன். இது குறப்பாக நம்ம சுற்றிட்டு வந்துடும். இப்போ அக்கா குறப்பாக சுற்றிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட அக்கா என்னெல்லாம் சேர்க்குறேன்னு பாருங்கள். ஒரு நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நல்லா பொடியாக அந்த தேங்காய் துருவுறதில் நம்ம துருவி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். அப்புறமா அக்கா இது பொரியல்ல மாவு நைஸாக தூள் பண்ணி 2 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். மீடியம் சைஸு ஸ்பூனு தான். இதில் கடலை மாவு 1 ஸ்பூன் ஃபுல்லாக. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது சோம்புத்தூள் அக்கா வீட்டில் அரைச்சி வச்சுருக்குது 1/4 ஸ்பூன். இப்போ தனியும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு தான் எடுத்துருக்குறேன். இதை நல்லா இன்னும் இது கூட இன்னும் என்ன ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதில் அக்கா துருவின இஞ்சி, இது பூண்டு துருவினது ஒரு 4 பல் பூண்டு துருவி தான் வச்சுருக்கிறேன் அக்கா, அதை போட்டுக்கலாம். இஞ்சியும் துருவி தான் எடுத்துருக்கிறேன், ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை துருவி எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை போட்டுப்போம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறம் மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுருவோம். இப்போ நம்ம இன்னும் சால்ட்டே போடல, இப்போ தான் சால்ட்டு போட போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் ஃபுல்லாக தூள் உப்பு. இப்போ இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறதுக்கு லெமன் ஒரு 1/4 ஸ்பூன் ஊற்றுறேன். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைவோம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன். இதில் சால்ட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம்ப்பா. இப்போ மீடியம் சைஸ் உருண்டையாக நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்குள்ள நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சைஸ் போதும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் தேவையோ நல்லா இப்போவே நம்ம பிசையும் போதே நல்லா மட்டன் ஸ்மெல் வருதுப்பா. எல்லா உருண்டையும் உருட்டிக்கலாம். இப்போ அக்கா ஒரு ஷிஃப்ட்டுக்கு போட்டு எடுக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சி பண்ணிட்டேன் எல்லாத்துலேயுமே. இப்போ நம்ம போட்டு எடுப்போம். இப்போ ஒரு வடை செட்டில் அக்கா ஆயில் ஊற்றிருக்கிறேன். சின்ன வடை சட்டி, அதுக்கேற்ற மாதிரி ஆயில் ஊற்றிருக்கிறேன். நம்ம அந்த உருண்டையெல்லாம் போடலாம். ஆயில் காஞ்சிருச்சுப்பா, ஏற்கனவே ஊற்றி ரெடியாக தான் வச்சுருந்தேன். ஆயில் காஞ்சிருச்சு. மீடியம் தீயிலே வச்சுட்டு ஸ்லோவாக பொரிச்சு எடுங்க. அடுப்பு ரொம்ப மீடியமில் தான் எரியணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து நம்மளுக்கு டேஸ்டி நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் வேகட்டும். இப்போ அப்படியே கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாம். இந்த டைம் தான் பரட்டி விடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் பரட்டணும், இல்லாட்டினா உருண்டை உடஞ்சிரும். இப்போ அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். கடலை மாவு போடுங்கப்பா, வாசனை அந்த ஃப்ளேவர் ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். வெறும் பொரியல்ல மாவு மட்டும் போட்டு சில பேர் செய்வாங்க. அக்கா கடலை மாவு சேர்த்துருவேன். இது சும்மா மட்டன் டேஸ்ட்டில் வாசனை, சும்மா வாசனையே இப்போ தூக்குதுப்பா. இன்னும் கொஞ்சம் வேகணும். அவ்வளோதான், இப்போ வந்துருச்சுப்பா. இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். அக்கா வீட்டில் அக்கா பண்ணுற அந்த கோலா உருண்டை ஸ்டைலுக்கு எல்லோரும் ரொம்ப 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 எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அக்கா ஸ்டைலில் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். இந்த கோலா உருண்டை ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும். அக்கா அடிக்கடி செய்வேன். இப்போ அக்கா அடுத்த ரவுண்டு போட்டுடலாம். 2 ஷிஃப்ட்டு அக்கா இப்போ போட்டு எடுத்துட்டேன். சின்ன வடை சட்டினோன்னு 2 தடவை போட்டிருக்கிறேன். இது கம நல்லா வாசனையாக மொறுன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், சூடாக வேறு இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இந்த கோலா உருண்டை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க வரைக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு அக்கா மெத்தடில் எல்லாருக்கும் பிடிச்சதா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா.